விழுப்புரம் தஞ்சாவூர் இடையிலான இரட்டை தொடர்வண்டி இருப்பு பாதையை கும்பகோணம் மகாமகம் திருவிழாவுக்கு முன்பாக அமைத்திட வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சர்வே பணிகளை விரைவுபடுத்தி திட்டத்துக்கு தேவையான நிதியை ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தொடர்வண்டி இருப்பு பாதையான தஞ்சாவூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் மெயின்லைன் பாதையால் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். மும்மதங்களின் வழிபாட்டு தலங்களும் அமைந்துள்ள பகுதிகள் வழியாக செல்லும் இந்த வழித்தடத்தை பயன்படுத்தும் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த மெயின்லைன் பாதை ஒற்றை தொடர்வண்டி பாதையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து காரணமாக நெருக்கடி அதிகமாகி திணறி வருகிறது. மேலும் புதிய பயணிகள் தொடர்வண்டிகளை பெறுவதிலும் சிக்கல் ஏற்படுகிறது. இரவு நேர தினசரி தொடர்வண்டி என்பது இந்த ஒற்றை பாதையில் சாத்தியம் இல்லாத ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு போக்குவரத்து நெருக்கடி அதிகமாக உள்ளது. போக்குவரத்து நெரிசலால் மெயின்லைன் தொடர்வண்டிகளின் பயண நேரமும் வெகுவாக அதிகரித்து வருகிறது. தமிழகத்தின் அண்டை மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருந்தும் மெயின்லைன் வழியாக தொடர்வண்டிகளை கேட்டு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. 2028ஆம் ஆண்டு உலக புகழ்பெற்ற கும்பகோணம் மகாமகம் திருவிழா நடைபெற இருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுது இருக்கும் ஒற்றை பாதையில் இந்த மக்கள் கூட்டத்தை கையாள்வது என்பது சாத்தியப்படாத ஒன்று. எனவே தஞ்சாவூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் மெயின்லைன் பாதையை இரட்டை பாதையாக்குவது என்பது காலத்தின் கட்டாயமாகியுள்ளது. தஞ்சாவூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் மெயின்லைன் இரட்டை பாதைக்கான சர்வே பணிகள் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. சர்வே பணிகள் முடிந்த பிறகே விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து தொடர்வண்டி வாரியத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த சர்வே பணிகளை விரைவுபடுத்தி இத்திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கி மெயின்லைன் இரட்டைப்பாதை திட்டத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கி விரைந்து முடித்திட வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.